ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பகவான், அதாவது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன், அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான், சுக்கிரன், புதன் மூன்று பேரும் இணையும் புதன் வீட்டில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி புதன் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட்டு, அதாவது வாழ்க்கையில ஒரு புதிய புதிய திருப்பங்கள், மாற்றங்கள், அதாவது குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா புதன், சுக்கிரன், குரு, அதாவது அசுரகுரு, தேவகுரு ஆல்ரெடி மிதுன வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ புதன் பகவான் இளவரசன் சொல்லக்கூடிய சூரியன் கிட்டேயே சுத்தி கொண்டு இருக்கிற புதன் பகவான் சுக்கிரனும் இணையும் பொழுது, புதன் சுக்கிரன் இணையும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் ஆதரவு, காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் பகவான் தான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெறுறதும் உச்சம் பெறுறதும் மூல திரிகோணம், அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில. சோ அவரோட பழக்கம் என்னன்னா, தொடர்புகள் மூலமா புதிய மனிதர்கள் மூலமா வியாபாரம் பெருக்குவது, நண்பர்கள், கூட்டாளி, முக்கியமா கடன், நோய், எதிரி, அதாவது ஒரு போட்டி ஒண்ணு உண்டானாதாங்க ஒரு வெற்றியும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போட்டியை உருவாக்குறது, நோயின் தன்மையை கண்டறியறது, அதே மாதிரி கடன் இருந்தாதான் நம்ம கமிட்மெண்ட் உழைக்க முடியும். அதாவது வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வியாபாரம் பண்ணணும்னாலவே கடன்ன்றது முக்கியமா வேணும். அதாவது அந்த 6க்கு அதிபதியான புதன் கடன், நோய், எதிரிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனோடு சேரும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், யோகங்கள், எந்தெந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கணும், எதை நீங்க செய்யக்கூடாது, பெண்களின் தொடர்பினால் என்னென்ன உயர்வுகள் இருக்கு, சில ராசிகளுக்கு ஆபத்து இருக்கு. ஏன் பெண்கள் சொல்றேன்னா, சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காரு. ஸோ புதன் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் போது, புதன் அங்க ஸ்ட்ராங் ஆயிடும் போது, சுக்கிரனும் குருவும் புதனோட சேர்ந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துவார். இந்த புதன், சுக்கிரன், குரு அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளா, கெட்ட தொடர்புகளா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு 5 ராசிக்காரர்கள் இதில் பலன் பெற போறீர்கள். முதலாவதாக மிதுனம், இரண்டாவதாக கன்னி, துலாம், கும்பம், மேஷம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இணையும் போது சில அதிசய நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்க போது ஒன்னா பார்ப்போங்க. கன்னிராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இளவரசன், நவகிரகங்களின் இளவரசன் சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார் மே 26ஆம் தேதி. சோ அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா குரு பகவானும், அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4க்கு அதிபதி, 7க்கு அதிபதி, அவரும் 12 வருடங்களுக்கு பிறகு பெயர்ச்சி அடைகிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். சோ முக்கியமா இந்த புதன் பகவான், உங்க ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய திருப்பங்கள் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. ஏன்னா புதன் பகவானை பத்தி நான் ஒரு சிறப்பா ஒரு 2 செகண்ட்ல சொல்லிடுறேன். அவர் தான் பாத்தீங்கன்னா இளவரசன், கிரகங்களின் இளவரசன். அவர் சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேருமே ஒரு முக்கூட்டு கிரகங்கள். 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு வீடு 2 வீடு தான் அவங்க ஒன்னாவே இருப்பாங்க. சோ இந்த புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு காலையில ஒருத்தர் ஒண்ணு கூப்பிடுறாரு, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது போன்லயே ஒரு விஷயம் நல்லது நடக்குது, ஒரு கான்டாக்ட் மூலமா ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றாரு, நம்ம ரொம்ப வருஷமா அதாவது ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ரொம்ப நேரம் காலம் தாமதம் இருந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ஒரு நல்ல செய்தி வருதுன்னா அது சில கிரக அமைப்புகள் இருக்கு. இமிடியேட்டா ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வர்றது, இமிடியேட்டா ஒரு மெசேஜ் மூலமா ஒரு நல்ல விஷயம் வருது, போன் கால் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருது, வீடு தேடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றது காரணமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கிரன் தாங்க. சோ இந்த புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் அவரோட சொந்த ராசியான மிதுனத்தில் இருக்கும்போது உங்க ராசிநாதனும் புதன் தான். சோ இந்த அமைப்புல உங்களுக்கு சில திடீர் மாற்றங்கள், யோகங்கள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. ஏன்னா இந்த வேலை, தொழில், உங்களுக்கு பதவி, உயர் பதவி, இந்த அங்கீகாரம், உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் நடைபெறதான் போதுங்க. அது ஓரமா இருக்கட்டும், அதை பத்தி நான் முக்கியமா சொல்லல. இந்த 20 நாள் அந்த புதன் இந்த மிதுன ராசியில 20 நாள் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் திருப்பங்கள், மாற்றத்தை மட்டும் கொடுக்க போறாரு. அதுல மட்டும் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இதை மட்டும் நீங்க பாத்துங்க,
கொஞ்சம் கவனமாவும் இருங்க. ஏன்னா கால புருஷ தத்துவப்படி புதன் வந்து 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே தான் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதாவது 3 தொடர்பு, நண்பர்கள், இளைய சகோதரர்கள் எனக்கூடிய 3வது ஸ்தானம் உபயஜயஸ்தானத்துக்கும் 6வது ஸ்தானம் உபயஜயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அதன் தொடர்புகள் மூலயமா அதனோட பலனை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவார். ஏன்னா அது 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் கடன் வாங்குவீர்கள். அதன் மூலயமா பெரிய கடன் வாங்கி தொழில் அமைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கூட இருக்கிறதுனால சுப செலவுகள், அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய சுப செலவுகள், சுப காரியங்கள், திருமணம், வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடன் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் எதாவது வாங்கணும், வீடு எதாவது வாங்கணும்னா அந்த கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. முக்கியமா வேலை தொழில் பண்றவங்களுக்கு அதை எஸ்டாபிளிஷ் பண்ணணும், அதை விரிவுபடுத்தணும்ன்றதுக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட புதன் இருக்கும்போது உங்களோட குடும்ப தலைவி, அதாவது உங்களோட மனைவி, உங்களோட குடும்பத்திற்காக, உங்களோட இளைய சகோதரருக்காக நீங்க வந்து கடன் வாங்குறதுக்கோ, கடன் வாங்குற அமைப்பு, இல்ல நகையோ வாங்கி கொடுக்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்த தடங்களாக இருந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடுற அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ முக்கியமா திடீர்னு மேரேஜ் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அதற்கான கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ முக்கியமா இந்த புதன் சுக்கிரன் இணையும் 10ஆம் இடத்தில் தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் முக்கியமா குடும்பத்திற்காக நீங்க கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்க. ஏன்னா அவசியமா இருந்தா அதை வாங்குங்க, அனாவசியமான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்க குழந்தைங்க கேட்கறாங்க, இல்ல ஒய்ஃபே வந்து ஒரு ஆடம்பர போனு, ஒரு ஹை எண்ட் போன் லான்ச் ஆயிருக்குங்க, அதை வாங்கி கொடுங்கன்ற கேட்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கடன் வாங்குற அமைப்பு இருந்தாலும் அதை சுப கடனாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குரு பண்ணுவார். அதனால உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில். 1க்கு 2 தடவை யோசித்து இது நமக்கு தேவையான்றது யோசித்து கடன் பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தேவையில்லாம கடன் கேட்கறது, நண்பர்கள் வந்து ஹெல்ப் வேணும்ன்ற இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணுங்க. ஆனா அது வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஆனால் 1க்கு 2 தடவை யோசித்து உதவி செய்யுங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகளும் அதிக கடன் வாங்க, அதாவது உங்களோட தேவைக்கு கடன் வாங்கினா பரவாயில்லங்க, உங்க நண்பர் கேட்கறாங்க, உங்க உறவினர் கேட்கறாங்க, இல்ல உங்க பார்ட்னர் கேட்கறாங்க, உள்ள உங்களோட பிசினஸ் பார்ட்னரே ஏதோ அவங்களோட ஃபேமிலி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கடன்ல சிக்க வைக்கிற அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கு. அதனால 1க்கு 2 தடவை கடன் வாங்கும் அமைப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகும். உங்க தேவைக்கு இருந்தா மட்டும், உங்க குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு மட்டும் இருந்தா மட்டும் யோசிச்சு வாங்குங்கள். திருமண செலவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. முக்கியமா வியாபாரத்திலும் தொழிலத்திலும் வந்து எதிரிகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் சிறு சிறு தொந்தரவுகள் தொந்தரவுகள் சச்சரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதன்கிழமை வந்து விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ அணித்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த புதன் பயிற்சி 20 நாள் சில கடன்களை ஏற்படுத்தினாலும் அது சுப கடன்களாலும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துக்காக மட்டுமே தான் இருக்க போகுது. ஸோ 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இணையும் போது தொழில் நிமித்தமாகவும் உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. இந்த கடனை வாங்கி அதிகமாக பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான முனைப்பில் மட்டும் இருங்க. நண்பருக்காகவும் மற்றவர் கேட்கறான்றதுக்காக வாங்கி வீண் விரையும் செய்யாதீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.